சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. வெல்கம் டு கஞ்சசோறு சேனல். நம்ம சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மஷ்ரூம் ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், கடுகு வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, ஒரு வெங்காயம். இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்து 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகணும். இஞ்சி பூண்டோட ராஸ்மல் போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து வணக்கி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மஷ்ரூம்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பிரியும். நம்ம இதுக்கு எந்த விதமான தண்ணியும் ஆட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா மஷ்ரூம் இவ்வளோ குவான்டிட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா வணங்கிடுச்சுன்னா இது அப்படியே பாதியாக சுருங்கிடும். இது ஒரு 1/2 குக் நல்லா ஆகட்டும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இப்போ நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. அது வந்து பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு விட்டுருக்குன்னு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி போட்டிருந்ததை விட நம்ம மஷ்ரூம் வந்து நல்லா சுருங்கி வந்துருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து உங்களோட ஆஸ் பர் டேஸ்ட் அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. இது இப்போ இந்த தண்ணியெலாம் நல்லா சுண்டணும். இது நல்லா சுருண்டு வரட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டு வந்துருச்சு. நம்ம ஊற்றிருந்த ஆயிலெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக என்ன பண்ணணும்னா நம்ம பெப்பர் வந்து லைட்டாக தூணும், ரொம்ப அதிகம் தூக்கிடக்கூடாது. இப்போ ஃபைனலாக மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து மஷ்ரூம் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.